ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும். ஆமாம், படிக்கிற காரியத்தில் நல்லா சீக்கிரமாக அதிகாலையில் எழுப்பி வேதம் சொல்லப்படுகிறது. அதிகாலையில் அவர் என்ன பண்ணுறார்? கர்த்தர் எழுப்பி அவர் கல்விமான் நாவை தருகிறான்னு ஏசாயால வாசிக்கிறோம். அப்போ நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, பிள்ளைகளுக்கு நிறைய படிக்கிற காரியம் இருக்குது அப்படின்னா, நல்லா தூங்கட்டும், இன்றைக்கி என் பொண்ணு பரவாயில்ல, 9 மணிக்கு தானே ஸ்கூலு, 8:30 மணிக்கு தானே ஸ்கூலு, நல்லா தூங்கட்டும் அப்படியே அதே மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் அது அப்படி இல்லை. நாளடைவில் போகும்போது அந்த பிள்ளைங்கள்லாம் ஒரு சோர்வுக்குள்ளே ஆக்கிடுவாங்க. நாளடைவில் பார்த்திங்கன்னா அப்படியே போகும்போது பொறுமையாக எல்லா விஷயத்துக்கும் அதை ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்கும். ஆனால் இந்த தூக்கத்தை தவிர்த்துட்டு நம்ம அநேக காரியங்கள் நம்ம செய்யும் பொழுது தூக்கம் எல்லாருக்கும் வர்றது ஆல்மோஸ்ட் இதுதான். ஆனால் இங்கே வேதத்தின்படியாக அதிகாலையில் தேவன் நம்மளை எழுப்பி கல்விமான் நாவை தருகிறாரும் வேதம் சொல்லப்படுகிறது. அப்போ இந்த அதிகாலையில் இந்த படிக்கிற இந்த காரியங்கள் அவங்க